ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பீரியாடிக் வேவ் ஃபார்முக்கு லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி கால்குலேட் பண்றது அதை பத்தி தான் இன் டீடைல் பார்க்க போறோம். கன்சிடர் இட் இஸ் அ பீரியாடிக் வேவ் ஃபார்ம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பீரியாடிக் வேவ் ஃபார்ம் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரி நான் என்ன பண்றேன், ஸ்ப்ளிட் பண்றேன். ஓகே, ஸோ இந்த பீரியாடிக் வேவ் ஃபார்மை ஜஸ்ட் ஐ ஸ்பிளிட்டட் லைக் திஸ். 3 போர்ஷனா எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இதை வந்து நான் x1 ஆஃப் டீன்னு எடுத்துக்கிறேன், இதை x2 ஆஃப் டீன்னு எழுதிக்கிறேன், இதை x2 ஆஃப் டி அண்ட் வைஸ் வெர்சா இது ஆட் ஆகிட்டே எனக்கு போகும். சொல்றது புரியுதுங்களா? அப்போ therefore ஸோ இந்த x ஆஃப் டி என்னால் எப்படி எழுத முடியும்னா x1 ஆஃப் டி பிளஸ் x2 ஆஃப் டி பிளஸ் x3 ஆஃப் டி பிளஸ் டாட் 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 அப்படின்னு என்னால இந்த இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு இந்த ரிசல்ட்டா கிடைச்சிரும். சொல்லது புரிஞ்சுங்களா? சோ இப்போ எனக்கு இதை வந்து நான் என்ன பண்ணணும், x2 ஆஃப் டி x3 ஆஃப் டி இருக்கு பாத்தீங்களா? சோ இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் x1 ஆஃப் டி நான் ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்ப therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா x1 ஆஃப் டி இட் இஸ் x ஆஃப் டி. ஸோ பிளஸ் இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதே வேவ் ஃபார்ம் தான் இங்க வந்து எனக்கு என்னவாயிருக்கு, ஷிஃப்ட் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? அப்ப இதை நான் எப்படி எழுதலாம்னா x2 ஆஃப் டி விச் இஸ் நத்திங் பட் x1 ஆஃப் டி தான், பட் இட் இஸ் டிஸ்பிளேஸ்டு பை என்னன்னு சொல்லலாம், டி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இங்க வந்து அந்த டைம் ஷிஃப்டிங் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ சிமிலர்லி x3 ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு போடலாம், x1 ஆஃப் இந்த ஒரிஜினல்ல இருந்து 2t டைம்ஸ் வந்து எனக்கு என்னவா இருக்கு, இங்க ஷிஃப்டிங் ஆயிருக்கு. இப்போ t மைனஸ் 2t அப்படின்னு போடலாம். அப்ப therefore if I do like this எனக்கு என்ன கிடைக்கும், x1 ஆஃப் t மைனஸ் கேபிட்டல் T பிளஸ் x1 ஆஃப் t மைனஸ் 2 கேபிட்டல் T பிளஸ் so on. சரிங்களா? இப்போ I take Laplace transform on both sides. அப்படி எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், x of s which is equal to x1 of s plus e power minus ts into x1 of s plus e power minus 2ts into x1 of s and so on. ஸோ இப்போ இதில் வந்து x1 of s எனக்கு காமனாக இருக்கு. இதை எடுத்துட்டா மீதி எனக்கு என்ன கிடைக்குன்னா 1 plus e power minus ts plus e power minus 2ts plus and so on இந்த மாதிரி கிடைக்கும். And we know that 1 minus a the whole inverse. ஸோ இதோடைய சீரியஸ் எக்ஸ்பேன்ஷன் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1 plus a plus a square plus so on இந்த மாதிரி வந்து எனக்கு இருக்கும் இதோடைய சீரியஸ் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, ஸோ ஃப்ரம் லைக் தட் வாட் ஐ டூ மீன்ஸ் x1 of s இங்கே போட்டுக்கிறேன், 1 plus e power minus ts plus e power minus ts the whole square and plus so on இந்த மாதிரி எழுதிக்கிறேன். So therefore it is x1 of s, it is in the format of 1 plus a plus a square plus so on, so which is replaced by 1 divided by 1 minus a or 1 minus a the whole inverse. Both are same only. Okay, so therefore if I replace this 1 divided by 1 minus, it is e power minus ts. So this is nothing but my x of s. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் பீரியடிக் வேவ் ஃபார்முக்கு நான் லேப்லாஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா x1 of s, சரிங்களா? அந்த ரிப்பீட் ஆகக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷனுக்கு மட்டும் நான் லேப்லாஸ் கண்டுபிடிச்சா மோர் தென் எனஃப். அது கூட 1 by 1 minus e power minus ts, இதுல t அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா என்னுடைய டைம் பீரியட். ஸோ அதை புரிஞ்சுக்க அந்த டைம் பீரியட் வேல்யூ இங்கே போட்டுக்கணும். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா எனக்கு அந்த கரஸ்பாண்டிங் பீரியாடிக் ஃபங்க்ஷனுடைய ஓவரால் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தாராளமா கிடைச்சிரும். சொல்லது புரிஞ்சுங்களா? Now I move on to problem to explain this concept. Now you see this problem.
Here find the Laplace transform of the periodic signal x of t shown in figure. So இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸோ அப் டு திஸ் போர்ஷன் இந்த 2 வரைக்கும் இருக்கிற அந்த வேவ் ஃபார்ம் தான் எனக்கு என்னவாகுது ரிப்பீட் ஆகி வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த வேவ் ஃபார்முக்கு தான் நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். அவன் கரெக்டா ஆறான். அப்போ ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இன் அவர் ப்ரீவியஸ் வீடியோ வி கோ ஃபார் மேத்தமெட்டிக்கல் மாடலிங் ஆஃப் அ சிக்னல் வேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்ல வீடியோஸ் பார்த்துருப்போம். ஜஸ்ட் யூ கோ த்ரூ இட். ஸோ இப்போ அந்த ஈக்குவேஷன்ஸ் படி பார்க்கக்குள்ள இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மேத்தமெட்டிக்கல் மாடலிங் வந்து கொண்டு வரேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜீரோல டிஸ்கண்டினியூட்டி இருக்கு. அட் த சேம் டைம் ஸ்லோப் இங்க லீனியரா சேஞ்ச் ஆகுது. ஸோ தட் திஸ் வேவ் ஃபார்ம் இஸ் ரெப்ரசன்டட் வித் தி ஹெல்ப் ஆஃப் போத் ரேம்ப் அண்ட் ஸ்டெப் சிக்னல்ஸ். இதோடைய காம்பினேஷன்ஸ்ல இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஐ டேக் திஸ். ஸோ இங்க இனிஷியலா ஸ்லோப் வந்து என்னவா இருக்கு, எனக்கு ஜீரோவா இருக்கு. சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் இந்த பாயிண்ட்ல வந்து எனக்கு அந்த சடன் டிஸ்கண்டினியூட்டி இருக்கு. அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு என்னுடைய ஃபைனல் வேல்யூ வந்து 1, இனிஷியல் வேல்யூ 0 விச் இஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா? இது எங்க அக்கர் ஆகுது, t இஸ் ஈக்குவல் டு 0ல அக்கர் ஆகுது. therefore x1 of t which is equal to நான் என்னன்னு சொல்லலாம், which is nothing but u of t minus capital T. So therefore 1 into u of t minus 0 which is equal to u of t. இப்போ இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இங்க இருந்து எனக்கு ஸ்லோப் வந்து எனக்கு என்னவாகுது, it should be decreasing. சரிங்களா? அப்போ m is equal to we know that it is dy by dx which is equal to 1 by 1 which is equal to minus 1. Why I put minus here, the slope is decreasing, so that I put minus 1. Okay, otherwise simply you take, but in the equation you write it is minus 1. அப்ப therefore இங்க வந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா x2 of t which is equal to m into, it is represented by ramp signal t minus capital T. So therefore m ஓட வேல்யூ வந்து I put minus 1 or t minus, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஜீரோல இருந்தா இது ஸ்டார்ட் ஆகுது, அதனால I put t is equal to 0. therefore minus r of t. ஓகே, ஸோ அகைன் இப்போ இந்த ஸ்லோப் வந்து எனக்கு நெகட்டிவ்ல போகணும், ஆனா எனக்கு இங்க என்ன ஆகுது, ஸ்லோப் அகைன் ஜீரோவா மாறிடுது. அப்போ இந்த சேஞ்ச் இன் ஸ்லோப் வந்து என்னவா இருக்கு, இட் சுட் பி ஈக்குவல் டு +2. ஏன்னா சாரி +1. ஏன்னா இங்க இனிஷியலா ஸ்லோப் வந்து இதுல எவ்வளவு இருக்கணும், -1 இருக்கணும். இப்போ ஸ்லோப் வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ இங்க வந்து ஸ்லோப் 1 வந்து எனக்கு ஆட் ஆயிருக்காதான் மீனிங். அப்ப therefore x3 of t which is equal to m into again r of t minus capital T. இங்க ஸ்லோப் வந்து ஈக்குவல் டு +1 r of t minus capital T. எந்த பாயிண்ட்ல எனக்கு அந்த ஸ்லோப் சேஞ்சிங் நடக்குது, 1ல தான் நடக்குது. அப்போ I put 1 here. Okay, அப்ப therefore my x of t is represented by, which is equal to u of t minus r of t plus r of t minus 1. This function is taken as x1 of t for our simplicity. And we know that for the periodic waveform, the Laplace transform x of s which is equal to x1 of s into 1 divided by 1 minus e power minus, here t is nothing but my time period. Here the total time period for one complete waveform is equal to 2. Okay, but therefore t is equal to 2. Okay, now I take the Laplace transform of this function. So x1 of s which is equal to, I take the Laplace. The Laplace transform of u of t which is equal to 1 by s minus the Laplace transform function of r of t is nothing but 1 by s square. And for the Laplace transform of r of t minus 1 is represented by plus e power minus as. It is minus s. Here a equal to 1 into 1 divided by s square. This is the function of x1 of s. So therefore my final function here f of x of s which is equal to 1 by s minus 1 by s square plus e power minus s divided by s square divided by 1 minus e power minus 2s. Now I simplify this term. Take denominator as s square. அப்ப therefore என்ன கிடைக்கும்னா s
minus 1 plus e power minus s, so divided by s square divided by 1 minus e power minus 2s. So now I rearrange s plus e power minus s minus 1 divided by s square into 1 minus e power minus 2s. So this is the corresponding Laplace transform of the particular waveforms. So this is nothing but e power minus s. So this is the corresponding Laplace transform for this particular waveform. Thank you.